ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக, அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தளவுக்கு இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி 2 பேருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு சூப்பரான வீடியோ. இந்த ட்ரிக்கை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப அதிகமாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கருமுட்டையும் விந்தணுவும் சந்திக்கிறது. அதாவது இப்போது நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்கும், நிறைய பேருக்கு ஓவுலேஷன் நடக்காது, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு எண்டோமெட்ரியம் திக்கனிங் இருக்காது. ஸோ இதனால் இம்ப்ளான்டேஷனில் ப்ராப்ளம் வரலாம், இல்லைனா கணவரோட விந்தணுக்களோட எண்ணிக்கையிலையோ அதோட வேகத்திலேயோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால கர்ப்பம் தள்ளி போகலாம். ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நார்மலாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் ஏன் எங்களால் கருத்தரிக்க முடியலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ இந்த கருமுட்டையும் விந்தணுவும் கரெக்டாக சந்திக்குதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அப்போ நம்ம அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன எஃபர்ட்டை வந்து நம்ம போட்டால் தான் அதுவும் சக்ஸஸ் ஆகி நம்ம சீக்கிரமாக கருத்தரிக்கவே முடியும். அப்போது அந்த கருமுட்டையும் விந்தணுவும் கரெக்டாக சந்தித்து அது கருத்தரிக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 விதமான டிப்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ பார்த்திங்கன்னா கருமுட்டையும் விந்தணுவும் சந்திக்காமல் போகிறதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பெண் சார்ந்த காரணம், 2வது ஆண் சார்ந்த காரணம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெண்ணுக்கு அவங்களோட அந்த பெண் உறுப்பில் அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டையின் வெள்ளைக்கரு மாதிரியான அந்த மியூக்கஸ், அந்த வழவழப்பு தன்மை வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது கிடையாது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி 2 பேருமே உடலுறவு வச்சுக்கிட்ட பிறகு அந்த விந்தணுக்கள் வந்து உள்ள வேகமாக நீந்தி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து அந்த பெண்ணோட உறுப்பில் இல்லாததுனால அந்த கருமுட்டைகள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். பட் அதை போய் விந்தணுக்கள் போய் சேர்றதுக்கு டைம் ஆகலாம். ஸோ இதனாலேயும் அவங்களுக்கு வந்து கருமுட்டையும் விந்தணுவும் சந்தித்து கருத்தரிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படி 100% ஆகும் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ பெண்களுக்கு வந்து அந்த வஜைனல் ட்ரைனஸ் வந்து எதனால் வருது, இந்த வஜைனல் ட்ரைனஸ் வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறமா 2வது ஆண் சார்ந்த காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா அதே தான். என்ன அப்படின்னா, பெண்ணுக்கு எல்லாமே சரியாக இருந்தும் கூட ஒரு ஆணோட விந்தணுக்களால் வேகமாக நீந்தி போக முடியலை, அதாவது அதோட வேகம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ரோக்ரெசிவ் நான் ப்ரோக்ரெசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது வேகமாக நீந்தி போய் அந்த விந்தணு வந்து வேகமாக நீந்தி போய் கருமுட்டையை சந்திக்க முடியலை அப்படின்னாலும் அந்த கர்ப்பம் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெண் உறுப்பில் ஒரு விந்தணு நீந்தி போகிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அதே மாதிரி ஆண்களோட விந்தணுக்களோட வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம ஆல்ரெடி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக இதில் நான் சொல்கிறேன், என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உள்ளுறுப்பில் வேகமாக விந்தணுக்கள் நீந்தி போகிறதுக்காக அவங்க பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெக்ஸ் அப் த வால் போஸ். நீங்கள் உடலுறவு வச்சுக்கிட்ட பிறகு உடனேவும் செஞ்சாலும் சரி, இல்லை ஒரு சைக்கிளில் ஃபுல் சைக்கிளுமே டெய்லியுமே இந்த லெக்ஸ் அப் த வால் போஸை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட பெல்விஸ் ஏரியாவில், அதாவது கர்ப்பப்பையை சுற்றியுள்ள பகுதிகளிலையும் உங்களோட பெண்ணுறுப்பு வழியாகவும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் உள்ளே இருக்கிற விந்தணுக்கள் வந்து ஈஸியாக நீந்தி போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட கருமுட்டையும் விந்தணும் வந்து சீக்கிரமாக மீட் ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பெண்களோட பெண்ணுறுப்பில் அந்த வளவளப்பு தன்மை குறைவாக இருக்குது. சில பேர் சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, எனக்கு வந்து எப்போவுமே ட்ரையாக தான் இருக்குது, இதனால் எங்களுக்கு வந்து உடலுறவு கூட வச்சுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று உங்களோட உடம்பில் நீர்ச்சத்து கம்மியாக இருக்கலாம், இல்லைனா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இது 2யுமே சரி பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து 3 லிட்டர் தண்ணியாவது ரெகுலராக குடிக்கணும்.
இதோடு சேர்த்து நீங்கள் வந்து இளநீர் குடிக்கிறது, நல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் சுகர் இல்லாமல் குடிக்கிறது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உடம்புல வந்து அந்த ஹைட்ரேஷன் நல்லா ஆகி உங்களுக்கு வந்து இந்த வழவழுப்பு தன்மை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னா பெண்கள் எடுத்துக்க வேண்டிய மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தாவரி இல்லைன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு பவுடர். இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்குனே ஒரு ஸ்பெஷலான ஒரு மூலிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா பெண்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கோளாறுகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி உங்களுக்கு வந்து உங்கள் பாடியவே வந்து கிளியர் ஆக்கி ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை சரி பண்ணி நீங்களே வந்து நார்மலாக ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பவுடர் வந்து எப்படி எடுக்கணும், என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம ஆண்கள் சைடுக்கு வருவோம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட விந்தணுக்களுக்கு வந்து வேகம் ப்ரோக்ரெசிவ், நான் ப்ரோக்ரெசிவ் அப்படின்னு 2 இருக்குது. இதில் ப்ரோக்ரெசிவ் அப்படின்னா ரொம்ப வேகமாக போகிறது, அது அதிகமாக இருந்தால் தான், குறைஞ்சபட்சம் 4% இருந்தால் தான் அது வந்து சீக்கிரமாக வந்து போய் சேரும். ஸோ அதை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக கூட போட்டிருக்கோம். ஸோ இருந்தாலும் நான் இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சில விஷயங்களை சொல்கிறேன். நீங்கள் வந்து அதிகமாக தக்காளி வந்து உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துக்கணும். டெய்லி வந்து காலையில் தக்காளி ஜூஸ் வந்து நீங்கள் அடித்து குடிக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து விந்தணுக்களோட வேகம் அதிகரிக்கும். அதே மாதிரி நேச்சுரல் வயாக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீட்ரூட் வந்து நீங்கள் அடிக்கடி ஜூஸாவோ இல்லை உணவுலையோ நீங்கள் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த விந்தணுக்களோட வேகம் அதிகரிக்கும். அந்த லிபிடோ, அதாவது உடலுறவு வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆண்களுக்கு அதிகரிக்கும். ஸோ அதனால் இந்த பீட்ரூட்டை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோடு சேர்த்து பாதாம், வால்நட் அந்த மாதிரியான உணவுகள், அதே மாதிரி அஸ்வகந்தா வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா விந்துவோட எண்ணிக்கையெல்லாம் கரெக்டாக இருக்கும், அந்த கவுண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா அதோட வேகம் குறைவாக இருக்கும். ஸோ எவ்வளோ இருந்தாலும் நமக்கு வந்து வேகம் அதிகமாக இல்லை அப்படின்னா கருத்தரிக்க முடியாது. அதே மாதிரி கொஞ்சமாக இருந்தால் கூட வேகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் கருத்தரிக்க முடியும். ஸோ அதனால் இந்த வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு அஸ்வகந்தா வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அஸ்வகந்தா வந்து எப்படி வந்து பெண்களுக்கு நான் இப்போ தண்ணீர் விட்டான் கிழங்கு பவுடர், சத்தாவரி பவுடர் பற்றி சொன்னேனோ அதே மாதிரி ஆண்களுக்கு அஸ்வகந்தா. ஸோ இதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லா நாட்டு மருந்து கடையில் இல்லை வந்து பார்த்திங்கன்னா சித்தா ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்பில் 2மே கிடைக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதையும் தனியாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே கண்டிப்பாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.